பசுமையையும் இயற்கையும் நேசிக்கிற பருக்கை இயற்கை அங்காடி வாடிக்கையாளர்களுக்கு இனிய பசுமை வணக்கமுங்க. நம்மளோட பருக்கை இயற்கை அங்காடி கவின் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த மரபு மாறாமல் இயற்கை விவசாயம் செய்து பாரம்பரிய நெல் ரகங்களை உங்கள் இல்லங்களில் கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க எங்களுக்கு. ஏன்னா அந்த மரபு மாறாமல் அந்த ரகங்களை தரம் பிரித்து அதோட தரம் மாறாமல் உங்களோட பிளேட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சொலவாடை உண்டு. என்னென்னா, அதாவது ஒன்று நம்ம பேசணும், இல்லாட்டி நம்ம பொருள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. நிறைய இடத்துல நம்ம பொருட்களை வாங்கி விரும்பக்கூடிய வாடிக்கையாளர்கள் தங்களோட நட்புக்கும் தன்னோட சுற்றத்துக்கும் தன்னோட உறவுகளுக்கும் சொல்லி நிறைய புது புது வாடிக்கையாளர்களை நம்மளுக்கு கொண்டு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் அடுத்தடுத்த வருடம் புது புது ரகங்களை புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கரில் ஒரு 8 ரகங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மரபு ரகங்கள் எல்லாமே தனித்தனி தன்மை உடையது. தனித்தனி நோய்களுக்கான தனித்தனி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ரகங்கள் தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கவுனி பண்ணியிருக்கிறோம், ரத்தசாலி பண்ணியிருக்கிறோம், சிவன் சம்பா பண்ணியிருக்கிறோம், சீரக சம்பா பண்ணியிருக்கிறோம், மணிச்சம்பா பண்ணியிருக்கிறோம், மிளகு சம்பா பண்ணியிருக்கிறோம். ஸோ இத்தனை ரகங்கள் எல்லாமே காட்டியானம் பண்ணியிருக்கிறோம், சிகப்பு கவுனியும் பண்ணியிருக்கிறோம். இந்த ரகங்கள் எல்லாம் தனித்தனியாக ஒரு தன்மை உடையது. கருப்பு கவுனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கேன்சர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அது கேன்சரை தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. உடல் எடை குறிப்புக்காக அதை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காட்டியானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டைப் 2 டயபெட்டிஸ் நிறைய இடத்துல இளைஞர்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கிற ஒரு நோயாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம காட்டியானம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாசனை சீரக சம்பா பொதுவாக பிரியாணிகளுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பிரியாணிகளுக்கும் இந்த சாதங்களை செய்கிறதுக்கும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணிச்சம்பா. அதாவது மணிச்சம்பா பொதுவாக தைராய்டுக்கும் அதே மாதிரி இதுக்கு டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அந்த மணிச்சம்பா நம்ம பண்ணியிருக்கிறோம். மிளகுச்சம்பா பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கிறதுனால இந்த வருஷம் அதையும் பண்ணியிருக்கிறோம். ரத்தசாலி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இரத்த சோகையை முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த இந்த ரத்தசாலி. இதுவும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கலந்து ஒரு 9 ஏக்கரில் நம்ம பண்ணி எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இன்னொரு 20 நாளில் ஒரு 3 ரகங்கள் அறுக்கலாம் நம்ம. ஸோ என்ன காரணம், மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி போகும். ஒரு 160 நாள் வரைக்கும் போகும். மாப்பிள்ளை சம்பாலாம் 160, 170 நாள் வரைக்கும் போகும். கருப்பு கவுனி 160 நாள் வரைக்கும் போகும். இந்த ரகங்கள் எல்லாம் பின்னூட்டமாக இருக்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்மக்கிட்ட அரிசி வாங்கிட்டு திரும்ப தன்னோட ரெகுலர் பயன்பாட்டுக்கு நம்மளோட அரிசிகளை உள்ளே சேர்த்துக்கிறவங்க சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நல்லா இருக்குதுங்க, இந்த அரிசிகளை சேர்த்துனோன்னா நிறைய மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட சிந்தனை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதனால் மீண்டும் பல ரகங்களை கண்டுபிடிச்சி நிறைய ரகங்களை நம்ம பயிரிட்டு மக்களுக்கு ஏதாவது திரும்ப திரும்ப அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு உயரிய சிந்தனை தான் நமக்கு தோணுது. இந்த மாதிரி ரகங்களை பயிரிட்டு நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அவங்களுக்கு கன்சம்ஷன் ஈஸியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம இந்த அரிசியும் அரிசி சார்ந்த இடமும் தான் பருக்கை இயற்கை அங்காடின்னு நம்ம கொண்டு வரணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரிசி மட்டும் நம்ம கொடுக்கறதில்ல, அரிசியை சார்ந்திருக்கக்கூடிய மாவு வகைகள், தோசை மாவாக இருந்தாலும் சரி, புட்டு மாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாவு வகைகள், அதே மாதிரி அவல் வகைகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 10x1 ட்ரெடிஷ்னல் மிக்ஸ், 10x1 கஞ்சி கலவை அப்படின்னு சொல்லுவோம். 10 பாரம்பரிய அரிசிகளை சேர்த்து ஒரு கஞ்சி கலவையாக நம்ம பண்ணுறோம். பூங்காரில் சத்து மாவு பண்ணுறோம். அறுபதாங்குருவையில் கஞ்சி கலவை பண்ணுறோம். வெயிட் லாஸுக்குன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக கொட்டாரம் சம்பா அப்படின்னு ஒரு ரகத்தை போட்டு நம்ம வெயிட் லாஸ் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ, மாப்பிள்ளை சம்பால கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஃபெர்டிலிட்டிக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எனக்கு ரெகுலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம அது ஒரு கோர்ஸாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பாரம்பரிய ரகங்களில் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதற்கான இயந்திரங்கள் நம்ம தோட்டத்தில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஏதாவது விசேஷங்களுக்கு இல்லாட்டி ரிட்டன் கிஃப்ட் யாராவது பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம பூங்கார் சத்துமாவை நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய கம்பெனிகளுக்கோ இல்லை நிறைய கார்ப்பரேட் வேர்ல்டில் நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாண்டி லட்டு பண்ணுறோம். ஏதாவது விசேஷங்களுக்கு தேவையான பாரம்பரிய அரிசி முறுக்கள் ஒரு குவான்டிட்டி ஒரு 5 கிலோ மினிமம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பொருளை இயற்கை மாறாமல், தரம் மாறாமல், அந்த மரபு மாறாமல் உங்களோட வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் இயற்கை விவசாயி டாக்டர் ராஜேஷ்குமார், பருக்கை இயற்கை அங்காடி, பழனி. நன்றி.